இறைச்சியை பொரிச்ச இறைச்சியை வச்சு கொண்டு இருக்கலாம். அப்படின்னு சாப்பிடத்தானே வேணும். அதையும் எடுத்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் தெரியும். சரிதான், சாப்பிடத்தானே செய்கிறது. விருப்பம்னா நீங்களும் எடுத்து சாப்பிடலாம். கொத்து போட்ட முடியலையே ஆள் வந்து சேர்ந்துட்டு இந்த வந்து டஃப்பாக இருக்குது பாருங்க. இப்படி துண்டு விட்டா பீஸ் பீஸாக இருக்குது. ஆனால் நாங்கள் அவிச்செடுக்கையே நல்ல சொப்டாக வந்துடும். எங்கள் வீட்டில் செய்யங்க நாங்கள் எவ்வளவு மரக்கறிகள் சேர்த்து செய்கிறோம். அப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. வணக்கம் ராகுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு எடுக்க போகிறோம். என்ன உணவு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு கொத்து தான் போட போகிறோம். இந்த கொத்துன்னு சொன்னால் எல்லாருமே இடக்காண்டு விரும்பி சாப்பிடுவோம். அதிகமாக இந்த கடையாளுக்கு போனாலாம் கொத்து தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றது. இந்த கொத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டியை கொத்தியே இந்த கடையில் விற்குது. அதை தான் நாங்கள் இன்றைக்கு வாங்கி இந்த கொத்து போட போகிறோம். இந்த கொத்து எப்படி போடுறதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைய கொத்து செய்கிறதுக்கு 1 கிலோ கொத்துக்கு 1 கிலோ இறைச்சி தான் வாங்கி வெட்டி எடுத்துருக்கிறோம். இறைச்சியெல்லாம் வடிவாக வெட்டி கழுவி எடுத்துட்டோம். இதுக்கு நான் இப்போ அரை கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லபடியாக பிரட்ட போகிறேன். நான் இறைச்சியில் பிரட்டி போட்டு இதை அவிச்செடுக்க போகிறேன். அவிச்சிட்டு தான் பொரிச்செடுக்க போகிறேன். நாங்கள் வீட்டில் செய்யக்கு எங்களுக்கு தேவையான அளவு இறைச்சியெல்லாம் சேர்த்து நீட்டாக செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் நாங்கள் வீட்டில் செய்கிறது. நான் படிப்பாக இந்த மஞ்சளையும் உப்பையும் பிரட்டிட்டு அவிக்க விடுறேன். எனக்கு அடுப்பு நல்லா இருக்குது. நான் அடுப்பில் வைக்கிறேன் அவிக்கட்டும். இது நல்லா அவிக்கணுமோ இல்லை, ஓரளவு எங்களுக்கு போய் வந்தால் காணும். நாங்கள் பொரிச்செடுக்கிறதுக்கு தானே. சட்டி சூடாகிடுது. நான் இறைச்சியை பொரிக்கிறது தேவையான தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு இறைச்சி பொரிக்கிறதுக்கு கணக்கு எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் காணும். எனக்கு எண்ணெயெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு நான் இறைச்சியை போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இறைச்சி ஓடுறதுக்கு பயமாக இருக்கும். நான் பொரிச்சிருக்கேன். கொஞ்சம் பொரிக்க விட்டு தான் நாங்கள் கலந்து வச்சுக்கின்றோம். இறைச்சியை பிரட்டி விடுவோம். மஞ்சள் பழம் பொரிக்கிறதுக்கு பிடிக்க போகிறது பயன்படும். அவிச்சா இறைச்சி டக்காண்டு பொரிஞ்சிது. நல்லா கலகலண்டு பொரிக்கணும் மட்டும் இல்லை. ஏனென்றால் அந்த பிரதம் சப்புப்படாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நைஸாக பொரிக்கணும். நான் பொரிச்ச இறைச்சியை வடிச்செடுக்க போகிறேன். இந்தளவு பொரிஞ்சால் காணும் உங்களுக்கு. மிச்சத்தையும் போட்டு பொரிக்கும். மிச்ச வேலையை அப்பாட்ட விட்டுட்டு போனால் நம்ம பொரிச்சு எடுத்துட்டேன். நாங்கள் இதை பொரிச்சு எடுத்துட்டா மிச்ச மரக்கறிகளை வெட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ கொத்துக்கு சேர்க்கிறதுக்காக லீட்ஸ் எடுத்துருக்கிறோம், கேரட் எடுத்துருக்கிறோம், கறி மிளகாய் எடுத்துருக்கிறோம். இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் லீட்ஸை யூஸ் பண்ணுங்க. நேற்று மகள் கொத்து வாங்கி தர சொல்லி கேட்டவா கடையில் வாங்கி கொடுக்க விரும்பல. நேற்று கொஞ்சம் டைமும் இல்லை செய்து கொடுக்குறதுக்கு.
இப்போ சொன்னது இன்றைக்கு செய்ததெல்லாம்னு சொல்லி அவள் கிளாஸுக்கு போயிட்டு அவள் வர முதல் நாங்கள் செய்து வைக்கணும்னு தான் நேரத்துக்கே செய்கிறோம். கரெக்டாக நாங்கள் சீவி எடுப்போம். கரெக்டெல்லாம் வதக்கேக்கு நாங்கள் நேரத்துக்கே போடக்கூடாது, கிட்ட தான் போடணும். கரெக்டெல்லாம் பச்சையாக சாப்பிடணும், அதெல்லாம் நிறைய சத்து இருக்குது. இந்த கரெக்ட் ஜூஸ் எல்லாம் நல்லா மடித்து குடிக்கிறதுக்கு. கட்டிங் பிளேட்டோட வந்தாச்சு. நான் இந்த கரெக்டையும் ஒரு சீவிட்டு தான் எல்லா மிளகரையும் சேர்த்து கழுவிட்டு நாங்கள் வெட்டுவோம். இது மட்டும் ஒரு கொஞ்சத்துக்கு இருங்க பொறுமையாக. நாங்கள் கடை சாப்பாடு பிள்ளைகளுக்கு வந்து வேண்டி கொடுக்குறதில்ல, நாங்களே கூடுதலாக செய்து தான் சாப்பிட்றோம். என்ன சாப்பாடுன்றாலும் நாங்களே செய்து சாப்பிட்றது. நாங்கள் செய்து சாப்பிட்றதுலேயே ஒரு திருப்தியும் இருக்கும், ஒரு நல்ல போசாக்கான உணவாயும் இருக்கும். அதுக்காக நாங்கள் செய்து சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் கொத்தெல்லாம் கடையில் வாங்க போனால் அதுக்குள்ள மிளகறி இறைச்சி எல்லாமே குறைவாக தானே இருக்கும். இப்போ நாங்கள் செய்யக்கு எங்களுக்கு விருப்பமான அளவில் எல்லாம் செய்து கொள்ளலாம், நல்ல நீட்டாகவும் செய்யலாம். அதுக்காக நாங்கள் கூட அநேகமாக நாங்கள் செய்து தான் சாப்பிட்றது. அதாவது மிளகறிகள் வந்து மிளகறி இறைச்சி எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே கூடுதலாக உரைச்சி போட்டு கூட செய்து சாப்பிடலாம், டேஸ்ட்டாக சாப்பிடலாம். நாங்கள் கடையில் வாங்கினா இறைச்சியை தேடித்தான் பிடிக்கும், இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட சேர்த்து கொள்ளலாம். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேன், கூடுதலாக விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் கழுவியாச்சு, வெட்டி எடுக்கலாம். சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம். பீட்சா விட்டு நான் இங்கே கரெக்டாக உடைஞ்சி எடுக்க போகிறேன். இது நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டா கொஞ்சம் பெரிய கண் உள்ளதுலேயும் மற்றதுலேயும் உடைஞ்சி எடுக்கிறேன். நான் கொஞ்சம் சின்ன தான் சம்பருக்கு லைட்டர் சைஸில் தான் உடைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த சைஸில் தான் பெரிய. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டா பெரிய தட்டில், பெரிய கண் உள்ள தட்டில் உடைஞ்சிடும். கறிமிளகா வந்து நாங்கள் ரவுண்டாக தான் வெட்டி போட போகிறோம். கூடுதலாக வந்து நாங்கள் கறிமிளகா வந்து எங்களை வீட்டை கூடுதலாக பயன்படுத்துகிறோம். நாங்கள் முதல் வந்து எங்களோட தோட்டத்தில் கூட நாங்கள் இதை செய்து எடுத்துருக்கிறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் காலம் தானே, கொஞ்சம் வறட்சியான காலத்தால் அதை செய்யலாம் போச்சு. மற்ற குரங்கள்னு சொல்லியாலேயும் அதை செய்யலாம் போச்சு. அதுக்காக நாங்கள் இப்போ கடையெல்லாம் பண்ணி சாப்பிட்றோம். நாங்கள் ஆனால் கூடுதலாக எங்களோட உணவுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். நாங்கள் கூடுதலாக இந்த சைஸ் எல்லாம் சரி, ஓகே. எங்களுக்கு வதங்கி வந்துடும். எண்ணெய்க்குள்ளே போட நல்லா வதங்கணும். மண்டியில் அரைவாசி வதங்கினா காணும் தானே, நிறைய அவியலாக இருந்தாலும் தெரியுது. நான் ஒரு கரெக்ட் வாங்கி எடுத்துட்டேன். அடுத்தது வாங்கி போகிறேன். நாங்கள் 3 டைமே எல்லாம் வட்டி எடுத்துட்டோம். இனி கொஞ்சம் இறைச்சியையும் கொஞ்சம் பீஸ் ஆக்க போகிறோம். நாங்கள் இறைச்சியை கொஞ்சம் சின்னனாக்குவோம். பொரிச்சாச்சு தானே, கொஞ்சம் சின்னனா போட்டால் தான் எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடிவடம் எல்லாத்துக்குள்ளேயுமே சேர்ந்து. நீங்கள் பொரிக்க இதை விட கொஞ்சம் பெருசாக வெட்டி பொரிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னனா வெட்டிட்டேன். பெருசாயும் வெட்டி பொரிச்சுட்டு நாங்கள் உருத்தி போட நல்லா இருக்கும். அந்த நல்லா பொரிஞ்சுதுண்டா கொஞ்சம் இந்த கொத்துக்குள்ளே கடிப்படைக்குள்ளே கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக பிடிப்போம்.
இறைச்சியை விற்க விட்டு நாங்கள் வாய் தான் கிடக்கண்டாடுது. அப்போ இறைச்சியை பொரிச்ச இறைச்சியை வச்சுக்கொண்டு இருக்கலாம். அப்படின்னு சாப்பிடத்தானே வேணும். அதையும் எடுத்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் தெரியும். சரிதான், சாப்பிடத்தானே செய்கிறது. விருப்பம்னா நீங்களும் எடுத்து சாப்பிடலாம். கோவம் பெருகுதோண்டு சொல்லி பார்த்தேன். கோவம் பெரிய இல்லையே. ரைட், எல்லாமே ரெடி ஆகிட்டுது. நான் இனி கொத்து பேக்கெட்டு அவிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கொத்து பேக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து அந்த ரொட்டியை வெட்டி வந்து பேக் பண்ணி வருது. எங்களுக்கு மிஷின் கட்டிங்கில் வருது. இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும், டீப் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். நாங்களும் இப்போ வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறோன்னா டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். உடனே செய்கிறோன்னா நாங்கள் செய்து வைக்கலாம். ஆனால் உண்மையில் இது என்ன கொத்து போடுறோன்னா நாங்கள் அந்த ரொட்டியை பீசி பராட்டா அதை வெட்டி தான் கொத்து செய்யாது. இப்போ இப்படி வரபடியாக நாங்கள் ஈஸியாக செய்து கொள்ளலாம். ஆனால் முந்தைய நாங்கள் வெட்டி தான் செய்கிறோம். நாங்கள் இப்படி ரொட்டியை சுட்ட வெட்டி தான் செய்கிறது. இப்போ இது சுலமாக வந்துட்டுது. அதனால் இதை வேண்டி செய்யக்கூடிய மாதிரி இதை நாங்கள் இப்படியே போடுறோம். இதை நாங்கள் நீட்டுப்பட்டியில் வச்சு அவிக்க வேண்டும். இது சரியான ரஃபாக தான் இருக்குது இந்த பீஸுகள். பாருங்க, வீட்டில் இருந்ததான ஒரு ஹீட்டு. இது வந்து எங்களுக்கு 5 பேர் சாப்பிட காணும்படிவா. இது ஒரு பேக்கெட் போட்டோம்னா சாப்பிட்றது. இது வந்து ரஃப்பாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம் 2 பேரை. இதை வந்து புட்டு பானையில் வச்சு நாங்கள் நீதிப்படியில் அவிச்சா தான் நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து ரஃப்பாக இருக்குது பாருங்க, இப்படி துண்டு விட்டா பீஸாக இருக்குது. ஆனால் நாங்கள் அவிச்செடுக்கையே நல்லா சாஃப்டாக வந்துடும். ஓரளவு நான் உடைச்சி எடுத்துட்டேன். இதுக்குள்ளே நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு தான் அவிக்க விட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி விடுவேன். சின்ன சின்ன கட்டி இருக்குது, அது அவிக்க எல்லாம் சரி வந்துடும், உதிரியாக வந்துடும். எடுத்தாச்சு. நான் இந்த ஸ்டீமர் தான் அவிக்க வைக்க போகிறேன். இதுக்கு பாருங்கள் வாழை இதை போட்டிருக்கிறேன். பெரிய இது தானே இடியப்பம் அதுகள்லாம் நான் விற்கிறேன். பெரிய கீழால் போயிருமென்ட்டு வாழையில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சு தான் நான் விற்க போகிறேன். இதுக்குள்ளேண்டா ஒரு காலை நான் அவிச்சு எடுத்துடலாம். அதுக்காக தான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்படி என்ன நடுப்பில் வச்சிருச்சா சரி. கொஞ்ச நேரம் எரிய எங்களுக்கு அவிஞ்சிடும். கொத்து போட முடியலையே ஆள் வந்து சேர்ந்துட்டு. ஆள் வந்த உடனே பேட்மிண்டன் இந்தி கொண்டு வார விளையாடுறதுக்கு. இன்றைக்கு யாரோட விளையாட போகிறீங்க? அப்பாவோட விளையாடணும். அப்பா குட்டியோட விளையாடணும். அவிஞ்சிட்டோட கத்துறாந்து பார்ப்போம். எங்களுக்கு அவிஞ்சிட்டு பாருங்க, போடைக்குள்ளே இவ்வளோ ரஃப்பாக இருந்து இப்போ இவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு இறக்கி எடுக்க போகிறோம். நான் கொத்து செய்கிறதுக்காக தாச்சி அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு முதல்ல வெங்காயத்தை கொஞ்சம் பதங்க போட போகிறேன். வெங்காயத்தோட கறிமிளகாயும் சேர்க்க போகிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் எனக்கு வதங்கி வரணும். அப்போ இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருவேன். கொஞ்சம் மரப்பதத்தில் வதங்கினா வெங்காயம்லாம் கொஞ்சம் கடி பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் உரைப்புக்கு இந்த கறிமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். எனக்கு வெங்காயம் கறிமிளகாயும் ஓரளவு வதங்கிடு. இதோட நான் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசம் போனால் சரி எனக்கு. எடுத்து வச்சுக்கிற லீட் சைல் சேர்க்கிறேன். நான் ஈச்சமங்களை கொஞ்சம் வதங்கினா சரி. முட்டாயும் வந்துட்டு இதோட நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம்.
எனக்கு இது வழங்கினது காலம் எடுத்து வச்சுக்கிற கரெக்டாக சேர்க்குறேன். நான் கொத்துக்கு உப்பு சேர்த்துனா இது உப்பு சேர்க்கல, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். பார்த்து காணாட்டிக்கு ஃப்ரை சேர்ப்பேன். நான் இப்போ எடுத்து வச்சுக்கிற இறைச்சியையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இதுதான் இந்த கொட்டை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி எடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் செய்ய நாங்கள் எவ்வளவு மரக்கறிகள் சேர்த்து செய்கிறோம். கொத்தெல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்க. நிறைய மரக்கறிகள் எல்லாம் சேர்த்து செய்கிறது சுவையான ஒரு கொத்து ரெடி. கம வாசத்தோடு இருக்குது. ரைட். சாப்பிட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி என்னவா இருக்கு? நான் இனிதான் சாப்பிட்டு பார்ப்பேன், சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. செய்யலாமோ கடையில் வாங்கலாமோன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. கடையை விட டேஸ்ட்டாக இருக்கும். கடையை விட டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு வடை போடலாம். சும்மா சொல்லக்கூடாது, சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட். கடையில் வாங்குறதை விட நாங்கள் வீட்டில் போட்டு எடுக்கிறோம். கடையில் வாங்கினா இந்த மிளகறி இந்த நிலவேலாம் இந்த செய்கிறாங்க எங்களுக்கு. நாங்கள் வீட்டில் செய்ய நிறைய இறைச்சி மிளகறியெல்லாம் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அதோட நாங்கள் சோடாவும் வச்சுருக்கோம். இதில் கொத்து சாப்பிடுங்க ஒரு சோடாவும் வச்சா தான் நல்லா இருக்கும். நிற்கும், அதுக்காக வச்சுருக்கிறோம். இதுக்கு நாங்கள் மிளகறியோட கோவாவும் சேர்த்துருக்கிறோம். நான் கோவாங்களுக்கு சந்திக்க அந்த கடையில் போய் பார்த்துருந்தா கோவா இல்லை. நான் கோவாவும் சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கொட்டு இன்னும் சொப்டாக இருந்திருக்கும். டேஸ்டாக இருந்திருக்கும். ஒரு மாதம் தான் கோவா டேஸ்டாக இருந்திருக்கும். இப்படி இருந்தால் நல்லா இருக்குது. நான் நிறைய மிளகறியை போட்டு செய்ததால நல்லா இருக்குது. மீன் டைம் இருக்க இப்படி நீங்களும் வாங்கி செய்து சாப்பிட்டு பாருங்க. மற்றது எல்லாரும் சேர்ந்துருந்து சாப்பிடவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்படி நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு எப்படி உங்களோட உணர்வுகள் இருந்தாலும் எங்களுக்கு உங்கள் மனசில் சொல்லுங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொடுக்குறோம். பாய்.